பார்த்தாலும் அப்பாவி அப்பாவின்ட்டு அவ பண்ணதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ஏதோ ஒரு கெமிக்கலை இட்லியில போட்டிருக்கா, அடுத்தது வேற ஏதாவது கலப்பா, எல்லாத்துக்கும் ஏன் வீட்டு மானதான் போகணுமா? என்ன நீ? ஏய், என்ன எவ்வளவுதான் என் குடும்பத்தை நாசமாக்க போற சொல்லு. ஆண்டி ஆண்டி, இந்த விஷயத்துல நந்தினி மேல எந்த தப்பும் இருக்காது ஆண்டி. விஜயும் நந்தினியும் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணாங்க. அப்படிலாம் அவங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் முன்னாடியே கை நீட்டி பேசுறியா? என்ன நீங்க கூட்டு கலவாணித்தனம் பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப பாரு, புருஷனும் பொண்டாட்டியும் அவ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னையே எதிர்த்து நிக்கிறியா? என் பையனோட ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு இத்தனை நாள் உன்னை சும்மா விட்டேன், அதனாலதான். இல்லைன்னா என்னைக்கும் அடிச்சு வெளியில துரத்திருப்பேன். இப்போ விவேக் நைசன்ல போறேன். டேய் விவேக் மச்சான், என்னடா போச்சு, டேய் ஒண்ணு ஒண்ணு. இங்க என்ன நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன எல்லாரும் கும்பலா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? ஏதா பிரச்சனையா? டேய் ஏதா ப்ராப்ளமா? கேக்குறால உங்க புத்திர, சொல்லுங்க. என் மருமக இட்லி சுட்டதுனால கொஞ்சம் பேர் அதை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. அதை விசாரிக்கிறதுக்காக அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு போனாங்கன்னு சொல்லுங்களேன். வாட்? நந்தினி, இவங்க சொல்றதுலாம் உண்மையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நந்தினி. அவ எப்படி பதில் சொல்லுவா? குத்தம் செஞ்சிருக்கால, அத குறு குறுக்குது, வாயை திறந்து பேச முடியாது. விஜய், நீ சொல்லு, என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே சமைப்பீங்க? நீங்க ரெண்டு பேரும் சமைச்சதை நானும் சாப்பிட்டுருக்கேனே, நல்லா டேஸ்டா தானே இருக்கும். அதானே எங்களுக்கு ஒன்றும் புரியல. அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் கூட ஒன்னு வீட்டுக்கு வாங்குற மாதிரி பார்த்து பார்த்து தானே வாங்கணும். அப்படி இருந்தும் இந்த மாதிரி எப்படியோ நடந்துருச்சுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஏதோ மாவுல கெமிக்கல் பவுடர் கலந்துதா சொல்றாங்க. கலந்திருக்கா? நாங்க அந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னா. வாட்? நீங்க பண்ணலனா அப்போ உங்க வீட்ல இருந்த மாவுல அது எப்படி வந்துச்சு? அதான் எங்களுக்கும் தெரியல. தெரியாது. அதான் சேர்ந்திருக்கீங்களே ரெண்டு பேரும், நல்ல ஜோடி. என்ன முறைக்காத. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருக்க யாராவது செத்து போயிட்டாங்கன்னா மொத்தமா நம்ம குடும்பமான தானே போகும். இனிமே போறதுக்கு என்ன மாதிரி மானம்? இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் நல்லா தான் செஞ்சிருப்பீங்க. எனக்கு அதுல 100% நம்பிக்கை இருக்கு. எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்ல. அதையும் மீறி இப்படி சொல்றாங்கன்னா ஒருவேளை வேற யாராச்சும் நடுவுல வந்தாங்களா? வேற யாரும் இல்ல சார். அண்ணா இல்லண்ணா, ஒருத்தங்க வந்தாங்க, அந்த அர்ச்சனா. அர்ச்சனாவா? ஆமா சார். விஜயக்கா வீட்டுக்கு போகும்போது நீங்க சமைக்கிறத நானும் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் தான் கூட்டிட்டு போனேன். ஆனா அவங்களாலலாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஏய், எதுக்கு இப்ப அவ சம்பந்தமே இல்லாம அங்க வரணும்? அது எனக்கு தெரியலண்ணா. அவங்க மேல சந்தேகம்லாம் நான் சொல்ல வரல. ஆனா எங்க ரெண்டு பேரையும் தவிர அந்த இடத்துக்கு வந்துட்டு போன ஒரே ஆளு அவங்க மட்டும்தான். அந்த டைம்ல இவரு கூட வீட்டுல இல்ல. அப்ப இது கண்டிப்பா அர்ச்சனாவோட வேலையா தான் இருக்கணும். ஷூர், அவ வேலையே தான் சார். ஆனா அவங்களும் போகும்போது எனக்கும் கொஞ்சம் இடியாப்பம் வேணும்னு கட்டி எடுத்துட்டு போனாங்க சார். கட்டி எடுத்துட்டு போனாளா? அவ சாப்பிட்டதை நீ பாத்தியா? அவ அந்த பக்கம் போய் குப்பை தொட்டில தூக்கி போட்டிருப்பா. அவ எவ்வளவு பெரிய விஷப்பூச்சின்னு உனக்கு தெரியாது நந்தினி. அவளுக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஹலோ, நான் அர்ச்சனாவோட ஃப்ரெண்டு பேசுறேன். என்ன ஃப்ரெண்டா? அர்ச்சனா எங்க இருக்கா? அவ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ சாப்பிட்டதுல என்னவோ பிரச்சனைன்னு
ஹாஸ்பிட்டல் வந்தப்போ டாக்டர் அவளை அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அர்ச்சனாவா? ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? ஓகே. என்னடாச்சு? டாடி, அவ சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆகி அவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கலாம். சார் நான் சொன்னேன்ல சார். நீ சும்மா இரு நந்தினி, உனக்கு என்ன தெரியும்? டாடி, இதுல என்னவோ ஒண்ணு தப்பா இருக்கு. அர்ச்சனா அங்க வந்ததுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் சொல்றேன். நந்தினி நீ வா வா நந்தினி. அங்கிள் நான் கிளம்புறேன் அங்கிள். வரும் சார். போயிட்டு வாங்க.